ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யமஹா வெப்சைட்டில் வந்து ப்ரீ எக்ஸ்பான்ஷன் பேக் அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா, நம்ம கீபோர்டில் இல்லாத சில ஸ்டைல்ஸு, வாய்ஸ் இதெல்லாம் அதில் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேக்கு மேலே இருக்கும். அதில் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது, நான் சும்மா எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு டவுன்லோட் பண்ணேன். அது வந்து என்னென்னா, மிடில் ஈஸ்ட் அப்படின்னு ஒரு எக்ஸ்பான்ஷன் பேக்கு. இதில் வந்து ஒரு 10 ரிதம்ஸ் தான் இருக்குது, வாய்ஸ் 2 இருக்குது, அவ்வளோதான். ஆனால் அதில் வந்து செமையாக இருக்குது அந்த ரிதம்ஸ் பூரா. அது மிடில் ஈஸ்ட்னா என்னென்னா, அரப் கண்ட்ரிஸ் யூஸ் பண்ணுற ஸ்டைல்ஸ், அவங்க ஃபேவரட்டாக வச்சுருக்க ஒரு ஸ்டைல்ஸு. ஏஆர் ரஹ்மான் கூட நிறையா பாட்டு ஆரம்பத்தில் வந்து இந்த மிடில் ஈஸ்ட் ஸ்டைலில் தான் போட்டிருக்காப்புல. அதை வந்து நான் டவுன்லோட் பண்ணி இப்போ வந்து அதை உங்களுக்கு என்னென்ன ரிதம் இருக்குதுன்னு சொல்லி காட்ட போகிறேன். ஆனால் அந்த ஸ்டைல்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். அந்த ரிதம் வந்து எப்படின்னா, 4 வேரியேஷன், 2-3 இன்ட்ரோ, ஒரு பிரேக்கு, எண்டிங்கு எல்லாமே இருக்குது. அந்த 10 ஸ்டைலு எல்லாமே இருக்குது. எல்லா ஸ்டைலுமே குறை சொல்ல முடியாது, சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து அந்த எக்ஸ்பான்ஷனில் என்னென்ன ஸ்டைல்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மிடில் ஈஸ்ட்டுங்கிற அந்த எக்ஸ்பான்ஷன் பேக்கில் வந்து ஸ்டைல் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ எக்ஸ்பான்ஷனுங்கிறத நம்ம ஸ்டைல் சைடு இருக்கிற எக்ஸ்பான்ஷன் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா எக்ஸ்பான்ஷன் காட்டும். இதில் பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து ஒரு பேஜ் தான், ஒரு 10 ரிதம் தான் இருக்குது. ஆனால் வந்து எல்லாமே பக்காவாக இருக்குது. நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுக்கேற்ற ரிதமும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் டச் செட்டிங் உங்களுக்கு தெரியும். இது இப்போ என்ன ரிதம் ப்ளே பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு வந்து யமஹாவே வந்து இங்கே செலக்ட் பண்ணி கொடுத்துரும். இந்த கீபோர்டே செலக்ட் பண்ணி கொடுத்துரும். அப்புறம் நம்ம இந்த ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிக்கலாம். ஒன் டச் செட்டிங்ஸில் இருக்கிறத நம்ம வந்து இது கூட சேர்த்து ப்ளே பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். எனக்கு முதல்ல பிடிச்சது வந்து இந்த பெர்வாலின், இது அக்காமடேஷன் பண்ணுறேன். இப்போ வந்து இன்ட்ரோவோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் அடிக்கடி இதை வந்து போட்டு ரெக்கார்ட் பண்ணுவேன். இப்போ ஃபஸ்ட்டு இருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுதான் எப்படி இருக்குன்னு பார்க்க. இது டெம்போ வந்து அவங்களே செட் பண்ணியிருப்பாங்க, நம்ம வேணும்னா மாற்றிக்கலாம். இப்போ வந்து வேரியேஷன்லேருந்து இதை இன்ட்ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் முதல் இதை உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். எண்டிங்கோடு முடிஞ்சிச்சு, எல்லாமே இருக்குது. சில பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வேரியேஷன் 2 தான் இருக்கும், இன்ட்ரோ வந்து 1 இல்லை 2 தான் இருக்கும், எண்டிங் இருக்காது, இந்த பிரேக்கும் இருக்காது, இந்த மாதிரி இருக்குது. இது யமஹா வெப்சைட்லேருந்தே நம்ம டவுன்லோட் பண்ணதுனால எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கேற்ற இந்த ஸ்டைல் யூஸ் பண்ணுறோம்னா இதுக்கேற்ற வாய்ஸை வந்து அவங்க இதில் செட் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது இருக்குது, கிட்டார் இருக்குது, இது வந்து ஒரு சிந்த் இருக்குது.
இப்போ நான் அடுத்த ரிதத்தை போட்டேன்னா இந்த வாய்ஸ் பூரா மாறிடும். நீங்கள் அடுத்தது பார்க்கலாம். இப்போ நான் இதை இன்ட்ரோவில் இதை வந்து இன்ட்ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து செகண்ட் இன்ட்ரோ போடலாம். அக்காமடேஷன் பண்ணியாச்சு. ஜம்முன்னு முடிச்சிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் செம்மையாக இருக்குது. எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே இது வந்து மிடில் ஈஸ்ட்னால் எப்படின்னா ஈராக், ஈரான், சவுதி கண்ட்ரிஸ், அந்த அரப் கண்ட்ரிஸோட ஸ்டைல்ஸ் இது யமஹா வெப்சைட்லேயே இருக்குது. இப்போ நம்ம இதை பார்க்கலாம். 3வது ஸ்டைலை. அவ்வளோதான், ஜம்முன்னு முடிச்சிட்டாங்க. இதெல்லாம் ப்ளே பண்ணி நம்ம லைவில் ப்ளே பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். அடுத்த ஸ்டைல் பார்க்கலாம். எல்லாமே அரப் மியூசிக் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ எல்லாருமே லேட்டஸ்ட் சினிமாவில் அப்புறம் இது மாதிரி தான் குத்துப்பாட்டுக்கு எல்லாமே இது மாதிரி போடுறாங்க. இப்போ இது அடுத்த விதத்தை பார்க்கலாம். நான் வேரியேஷன் பண்ணுறேன். அவ்வளோதான். இதை பார்க்கலாம். இது நல்லா இருக்கும். இன்ட்ரோ பண்ணிடலாம். அடுத்து
சூப்பராக இருக்கும். லைவ்ல எல்லாம் கொடுத்தோம்னா அடிச்சிக்கவே முடியாது. அடுத்த இதை பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. இந்த ஸ்டைல் வந்து நம்ம முதல்ல ஃபஸ்ட் இடத்துல பார்த்தோம். சும்மா போட்டு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டெம்போ வேணால் குறைக்கிறனா குறைச்சிக்கலாம். அடுத்த இடத்தை பார்க்கலாம். இதுதான் லாஸ்ட்டாக ஒரு விதம். இது எல்லாமே நீங்கள் வந்து லைவாக வாட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல ஒரு குத்து பாட்டுக்கோ இல்லைன்னா ஒரு ஜம்பிங்கான பாட்டுக்கோ இது எல்லாமே அரப் ஸ்டைல்ஸு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இது பார்க்கலாம். இந்த ஸ்டைலில் கடைசி ஸ்டைலில் பார்க்கலாம். அவ்வளோதான். சூப்பராக இது மாதிரி வந்து இந்த நிறையா வந்து யமஹா வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் எனக்கு வந்து இந்த மிடில் ஈஸ்ட்டு நிறையா பாப்ஸு மாதிரி கொடுக்குறாங்க. இருந்தால் அந்த மிடில் ஈஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த நிறையா இந்த இப்போ வந்து நார்த் இந்தியனில் இதுதான் மெயின் ஸ்டைலாக இருக்கும். இதில் இருக்கிறது தான் மெயின் ஸ்டைலாக இருக்கும். இந்த பேக்கை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து வாட்ச் பார்த்துக்கலாம். எப்படி அந்த பேக்கை டவுன்லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிற அந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். என்னோடய சேனல் அதோட லிங்க் தரேன். இதை பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீயாக தான் இருக்குது. இதை வந்து யமஹா வெப்சைட்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி நிறையா நான் வீடியோ போடுவேன். PSR SX 720 720 920 எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் 920 வச்சுருந்தாலும் இந்த வீடியோ பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.